ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ காக்னிசென்ட்லேருந்து பாருங்கள், உங்களுக்கு ஆஃப் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டேஸ் தான் வந்து ஒர்க்கே இருக்க போகுது. 1000+ வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ட்ரைனிங் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 21,000 உங்களுக்கு வந்து இருக்கும். ஆஃப்டர் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 35,000க்கு மேலே உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ இந்த வேலைக்கான கேரிட் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ காக்னிசென்ட்லேருந்து பாருங்கள், ஆஃப் கேம்பஸ் ஹியரிங் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஐடி ப்ரோக்ராமர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. இதில் வந்து பாருங்கள், ஸோ கிரேடை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமர் ட்ரைனி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்கு. லொக்கேஷன் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை வந்து இருக்குது. அதேமாதிரி வந்து பாருங்கள், கோயம்புத்தூரில் வந்து உங்களுக்கான ஜாபோட லொக்கேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ரீலொகேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வில்லிங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேறு லொக்கேஷன் போட்டாலுமே நீங்கள் வில்லிங்காக இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வீக்லி வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒர்க்கிங் இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். வீக்லி 5 டேஸ் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது. ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் வந்து உங்களுக்கு 2,52,000 வந்து சொல்லியிருக்காங்க பர் ஆனம்க்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 21,000 உங்களுக்கு பர் மந்த் சேலரி வந்து வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைனிங் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து 35,000க்கு மேலே சேலரியே வந்து இருக்கும். ஜாபோட நேச்சருமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது. அதேமாதிரி ஸ்கில்ஸ் வந்து என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு குட் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் குட் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும். டீம் ஒர்க்லாம் நீங்கள் வந்து கொலாபரேஷன் நல்லா வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இருக்கணும். கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் இந்த மாதிரிலாம் வந்து உங்கள்கிட்ட வந்து நல்லா ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், எனி 3 இயர்ஸ் வந்து ஃபுல் டைம் டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி தான், 3 இயர்ஸ் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் பிஇ பிடெக் வந்து எலிஜிபிள் கிடையாது. 3 இயர்ஸுங்கும் போதே நீங்கள் வந்து டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 2024 பாஸ் அவுட் மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த பேட்ச் மட்டும் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிகிரியில் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து குறைந்தது வந்து 60% மதிப்பெண்கள் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா 10th 12th டிப்ளமோ இல்லைனா யூஜி நீங்கள் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் வந்து 60% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நோ ஸ்டாண்டிங் அரியர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. உங்கள்கிட்ட வந்து கரண்டாக வந்து உங்கள்கிட்ட வந்து அரியர் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிள் டு ரீலொகேட் எனிவேர் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எங்கே போட்டாலும் நீங்கள் வந்து இதுக்கு வில்லிங்காக இருக்கணும். ரீலொகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஷிஃப்ட் பேஸ்லேயும் வந்து இருக்கும். உங்களுக்கு ஷிஃப்ட் இருந்தாலும் நீங்கள் அதுக்கான வில்லிங் வந்து இருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்னே சொல்லிட்டாங்க உங்களுக்கு. இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. நீங்கள் ஆஃபீஸ் போய் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அது வந்து இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுப்பீங்க. அதில் தான் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து எந்த விதமான கம்யூனிகேட்டாக இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தோன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது சூப்பர் செட் வெப்சைட்டில் வந்து நீங்கள் இமெயில் ஐடி கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயினா உங்களுக்கு எல்லாமே வந்து இன்டிமேஷன் வந்து அந்த இமெயில் ஐடிக்கு தான் வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், மேண்டட்டரியாக உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ரெஸ்யூம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். அதில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இருக்கணும். லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. பேன் கார்டு வந்து பாருங்கள் நாட் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். அது வந்து லாஸ்ட் நேம் அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேன் கார்டு வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக பேன் கார்டெலாம் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன நேம் கொடுக்குறீங்களோ அது வந்து கரெக்டாக பேன் கார்டில் இருக்கிற மாதிரி அந்த நேம் வந்து இருக்கணும். அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மேண்டட்டரியாக வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டைமில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் காலேஜ் ஐடி கார்டு, ஸ்கூல் இந்த மாதிரி வந்து காலேஜ் யூஜி மார்க் ஷீட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி வந்து உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்குன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கு ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க உங்களோட அப்ளிகேஷனை. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ரவுண்ட் 1ல் வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் 2 வந்து பாருங்கள், ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ரவுண்ட் 3ல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து ஆஃப்லைனில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் செட்டோட வெப்சைட்டு. இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா காக்னிசன்ஸ், இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸோ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். அப்ளிகேஷனோட டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நைட் 11:59க்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், ரெஜிஸ்டர் நவுன்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணாலே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இருக்கும். இங்கே ஷோ மோர்ன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள், நான் சொன்னது எல்லாமே இதில் வந்து இருக்கும். இதில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்க்குற மாதிரி இருந்தால் இப்போ நான் சொன்ன பற்றில அது வந்து இங்கே பிடிஎஃபாக இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பாருங்கள், அப்ளை நோ நீங்கள் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு டைரக்ட்டா வந்து இமெயில் ஐடி வந்து உங்களுக்கு வந்து லாகின் பண்ண சொல்லி கேட்கும். அந்த சூப்பர் செட் வெப்சைட்ல வந்து ஆல்ரெடி நீங்க லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா, டைரக்ட்டா நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இங்க வந்து பாருங்க, இங்க லாகின்ல வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் குடுத்து நீங்க நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க ஃபில் பண்ற மாரி கேட்கும். அதெல்லாம் நீங்க குடுத்து நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.